Welcome back, students. Uh, in the previous class, we discussed the cis-regulatory element, the enhancers, the functions of enhancers, the modularity of enhancer sequences, and the next topic is the silencers. Silencers are also regulatory DNA sequences, and they act against the principle of the enhancers. So enhancers facilitate the promoters for transcription, but the silencers they repress transcription, so that they are called as negative enhancers. Enhancerக்கு ஆப்போசிட்டா ரோல் பிளே பண்றது தான் இந்த சைலன்சர் சீக்வன்சஸ். சைலன்சரும் டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான், அண்ட் தே ரெப்ரஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷனை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ். ரெப்ரஷன் மே பி spatial event or a temporal event. That means silencers silence the gene expression in particular cell types, not in all the cell types, and at particular times, not always. So the silencer என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு எல்லா செல்லையும் வந்துட்டு ஜீன் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு தடுக்காது. ஒரு குறிப்பிட்ட செல்ல மட்டும் அந்த சீக்வன்ஸ் வந்து என்ன செய்யணும்னா ஜீன் எக்ஸ்பிரஷனை ப்ரிவென்ட் பண்ணும். மற்ற செல்லில் அது வந்து ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகும். அதே மாதிரி ஒரே செல்லில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்துட்டு ப்ரிவென்ட் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீன்ஸ், அண்ட் அட் அதர் டைம்ஸ் தே ஒன்ட். அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். they silence the gene expression spatially, that is in particular cell types, or temporally, that is at particular times. The best example for the silencer sequence is the neural restrictive silencer element. Neural restrictive silencer element, shortly NRSC, and this sequence is found in mouse neuron cells. மவுஸோட நெர்வ் செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் பேரு என்ஆர்எஸ்சி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லா ஜீன்லயுமே இந்த என்ஆர்எஸ்சி இருக்குமானா அப்படி இல்லை. ஸோ என்ஆர்எஸ்சி இஸ் அ ரெகுலேட்டரி சீக்வன்ஸ், அது ஒரு ஜீன் கிடையாது. சரியா? அதனால இல்லை ஜீன் போட்டிருப்போம். சரி, இந்த ரெகுலேட்டரி சீக்வன்ஸ் வந்து எந்தெந்த ஜீன்ல எல்லாம், எந்தெந்த ஜீன் பக்கத்துல எல்லாம் இந்த ரெகுலேட்டரி சீக்வன்ஸ், தட் இஸ் திஸ் இஸ் அ சைலன்சர். என்ஆர்எஸ்சிங்கிறது ஒரு சைலன்சர் சீக்வன்ஸ் ஃபவுண்ட் இன் மவுஸ் நியூரான்ஸ். அப்ப நியூரான்ல எந்தெந்த எல்லா ஜீன் பக்கத்துலயுமே இந்த சீக்வன்ஸ் இருக்குமானா இல்லை. அண்ட் தே ஆர் ஃபவுண்ட் இன் ஸ்பெசிபிக் ஜீன்ஸ், நியூரல் ஸ்பெசிபிக் ஜீன்ஸ் which codes some proteins: synapsin, sodium channel type 2, brain derived neurotropic factor, NG-CAM, and L1. These are the proteins, neuron specific proteins, and they are expressed on the surface of the neurons, and these proteins are used as transport channels, or it may be used in the cell adhesion molecule, used as cell adhesion. NG-CAM அப்படிங்கிறது என்னன்னா நியூரான் கிளையா செல் அட்ஹெஷன் மாலிகுல், சுருக்கி வந்துட்டு NG-CAM அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ NG-CAMங்கிறது செல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய செல் அட்ஹெஷன் மாலிகுல். இந்த செல் இன்னொரு செல்லு கூட அட்டாச் ஆகிறதுக்காக நியூரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். இது மாதிரி தான் எல்லாமே. ஸோ இந்த ப்ரோட்டீன் எக்ஸ்பிரஷன், இந்த நம்ம இங்கே கொடுத்துருக்கிற இந்த ப்ரோட்டீனோட ஜீன் இருக்கும் இல்லையா, அந்த ஜீன் பக்கத்தில் எல்லாமே இந்த நியூரல் ரெஸ்ட்ரிக்டிவ் சைலன்சர் எலமெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தே ஆர் நாட் ப்ரெசன்ட் இன் ஆல் த செல்ஸ். எல்லா செல்லையும் இந்த ஜீன் எக்ஸ்பிரஷன், இந்த ஜீன் வந்து எல்லா செல்லையும் இருக்கும். ரிமெம்பர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜீன் எல்லா செல்லையும் தான் இருக்கும். பட் திஸ் என்ஆர்எஸ்சி சீக்வன்ஸுங்கிறது இந்த நியூரான்ஸ்ல மட்டும்தான் இருக்குது. Silencer or the NRSC element prevents a promoter's activation in any tissue except neurons. The NRSC prevents a promoter's activation in any tissue except neurons. நியூரானை தவிர மற்ற செல் எல்லாத்துலேயுமே வந்துட்டு they prevent promoters activation.
நியூரான்ஸ்ல மட்டும் ப்ரிவென்ட் பண்ணாது, மற்ற எல்லா செல்லையுமே வந்துட்டு இட் ப்ரிவென்ட்ஸ் த ப்ரொமோட்டர் ஆக்டிவேஷன். சைலன்சர்ங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், என்ஹான்சருக்கு ஆப்போசிட்டா ரோல் பிளே பண்ணக்கூடியது. அப்ப என்ஹான்சர் என்ன செய்யும்? தே ஃபெசிலிட்டேட் தி ப்ரொமோட்டர்ஸ் ஆக்டிவேஷன், பட் த சைலன்சர் ப்ரிவென்ட்ஸ் எ ப்ரொமோட்டர்ஸ் ஆக்டிவேஷன். ஸோ அப்ப என்ஆர்எஸ்சி வந்து நியூரானை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா செல்லையுமே அது வந்து ப்ரொமோட்டர் ஆக்டிவேஷனை ப்ரிவென்ட் பண்ணும், இந்த பர்டிகுலர் ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆக விடாமல் தடுக்கும். அதான் மீனிங். ஸோ த நியூரல் ரெஸ்ட்ரிக்டிவ் சைலன்சர் ஃபேக்டர், திஸ் இஸ் எ புரோட்டீன். முதல்ல சொன்னது வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸ். என்ஆர்எஸ்சிங்கிறது டிஎன்ஏ சீக்வன்ஸ். என்ஆர்எஸ்எஃப் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் இட் இஸ் கால்ட் ரெஸ்ட். அதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இட் இஸ் எ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் தட் பைண்ட்ஸ் டு என்ஆர்எஸ்சி. இந்த என்ஆர்எஸ்சி அப்படிங்கிறது என்ன செய்யும்னா, இட் பைண்ட்ஸ் வித் தி நியூரல் ரெஸ்ட்ரிக்டிவ் சைலன்சர் எலமெண்ட் and a trans that binds to NRSC. NRSCல போய் பைண்ட் பண்ணிரும். பைண்ட் பண்றதுனால இது எங்க இருக்கும்? NRSC வந்துட்டு NRSF, they are expressed in every cell that is not a mature neuron. NRSF is expressed in every cell that is not a mature neuron, that is except mature neuron. நியூரானை தவிர மீதி எல்லா செல்லையுமே வந்து இந்த என்ஆர்எஸ்எஃப் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆகும். பேர்ல இருக்குது நியூரல் ரெஸ்ட்ரிக்டிவ் சைலன்சர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? நியூரல் ரெஸ்ட்ரிக்டிவ் அப்படின்னு சொன்னால் நியூரான், இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு நியூரான். அப்ப நியூரான்ல மட்டும்தான் அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகணும், மற்ற இடத்துல எக்ஸ்பிரஸ் ஆகிறத தடுக்கணும். அதுதான் நியூரல் ரெஸ்ட்ரிக்டிவ் சைலன்சர் ஃபேக்டர் அப்படிங்கிறது. நியூரல் ரெஸ்ட்ரிக்டிவ் சைலன்சர் என்ஆர்எஸ்எஃப் ஆர் ரெஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் எ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் எக்ஸ்பிரஸ்ட் in all the cells. எல்லா செல்ஸ்லயும் எக்ஸ்பிரஸ் ஆகும் எக்ஸப்ட் நியூரான். நியூரான்ல, மெச்சூர் நியூரான்ல மட்டும் எக்ஸ்பிரஸ் ஆகாது இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர். சரியா? அப்ப எக்ஸ்பிரஸ் ஆகலன்னா என்ன அர்த்தம்? இந்த என்ஆர்எஸ்எஃப் அங்க இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பர்டிகுலர் ஜீன்ஸ் எதெல்லாம்? சினாப்சின் 1, சோடியம் சேனல் டைப் 2, தீஸ் ஆர் நியூரான் ஸ்பெசிபிக் ஜீன்ஸ். நியூரான்ல மட்டும் எக்ஸ்பிரஸ் ஆகிற ஜீன். அப்ப மற்ற செல்லுல என்ஆர்எஸ்எஃப் இருக்கிறதுனால இந்த ஜீன் எல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஆனால் என்ஆர்எஸ்எஃப் வந்து எங்க இருக்காதுன்னு சொன்னா நியூரான்ஸ்ல என்ஆர்எஸ்எஃப் வந்து அங்க வேலை செய்யாது. ரைட். The neural specific genes are expressed in non-neural cells if NRSC is deleted from neural genes. Neural specific genes நம்ம மேலே போட்டிருக்கோம் இல்லையா, பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த ஜீன்ஸ் எல்லாமே சினாப்சின் 1, சோடியம் சேனல் டைப் 2, brain derived neurotrophic factor, NGCAM and L1. These genes are expressed in non-neural cells. நியூரான் இல்லாத மற்ற செல்லையுமே இந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகும் when if NRSC is deleted from neural genes. The NRSC sequence, அந்த சீக்வன்ஸ் வந்து டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஜீன் எல்லாமே எக்ஸ்பிரஸ் ஆகும். So the neural specific genes are actively repressed in non-neural cells by NRSC. Neural specific genes, இந்த ஜீன் எல்லாமே they are repressed. எந்த செல்ல? non-neural cells. நியூரான் இல்லாத மற்ற செல்கள்ல இந்த ஜீனோட ஆக்டிவிட்டி எக்ஸ்பிரஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. எது ப்ரிவென்ட் பண்ணுது? என்ஆர்எஸ்சி போய் ப்ரிவென்ட் பண்ணுது. என்ஆர்எஸ்சி இருக்கிறதுனால அங்க வந்துட்டு நியூரல் செல்ஸ்ல நியூரல் ஜீன்ஸ் எல்லாமே அங்க ரெப்ரஸ் ஆகிருக்குது. என்ஆர்எஸ்சி நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நியூரான் இல்லாத செல்லுலையுமே இந்த நியூரல் ஸ்பெசிபிக் ஜீன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த படத்துல பாருங்க. இந்த டாப்ல இருக்கக்கூடிய இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ L1 ப்ரொமோட்டர், L1 நம்ம முன்னாடியே பார்த்தோம், நியூரல் ஸ்பெசிபிக் ஜீன். அந்த நியூரல் ஸ்பெசிபிக் ஜீன்லயுமே என்ன இருக்குது? அதுக்கு அடுத்து வந்து ஒரு என்ஆர்எஸ்சி சீக்வன்ஸ் வந்து அங்க இருக்குது, சைலன்சர் சீக்வன்ஸ் அங்க இருக்கு. இப்போ இந்த எல்லா L1 ப்ரொமோட்டர் இருக்குது, அந்த ப்ரொமோட்டருக்கு அடுத்து நீங்க லாக்இசட் ஜீன், பீட்டா கேலக்டோசிடேஸ் ஜீன், அந்த ஜீனை வந்துட்டு நம்ம குளோன் பண்ணியிருக்கிறோம். குளோன் பண்ணி அதோட சேர்த்து என்ஆர்எஸ்சி சீக்வன்ஸ் இருக்குது.
அப்ப இந்த என்ஆர்எஸ்சி சீக்வன்ஸ் இருக்கிறதுனால இப்போ இதை வந்துட்டு ஒரு மவுஸோட சைகோட்டுக்குள்ள நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. மவுஸோட இந்த திஸ் இஸ் டிரான்ஸ்ஜீன். டிரான்ஸ்ஜீன் யூஜுவலி படிச்சிருப்பீங்க. we have combined the gene from that is we have combined two different genes. வேற ஜீன் வேற ஸ்பீசிஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். லாக்கிசெட்டுங்கிறது பாக்டீரியால உள்ள ஜீன், L1 ப்ரொமோட்டருங்கிறது மவுஸோட நியூரல் ஸ்பெசிபிக் ஜீன், அதோட சேர்த்து என்ஆர்எஸ்சி எலமெண்ட்டும் கொண்டு போய் வச்சிருக்கோம். ப்ரொமோட்டருக்கு அடுத்து நீங்க என்ன ஜீன் வைக்கிறீங்களோ அந்த ஜீன் வந்துட்டு அப்படியே அங்க எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த மவுஸ் எம்ப்ரியோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படி நம்ம இன்ஜெக்ட் பண்ண அந்த என்ஆர்எஸ்சி சீக்வன்ஸ் வந்து பாருங்க, இதுல வந்து கலர் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குன்னா வேற த நியூரான்ஸ் ஆர் பிரசன்ட். நியூரான் எங்கெல்லாம் இருக்கணுமோ அந்த செல்லுல மட்டும்தான். பிரெயின் டெவலப் ஆகிற இடம் இங்க பாருங்க, ஸ்பைனல் கார்டு ஃபுல்லா, இதுல ஃபுல்லாவே வந்துட்டு பீட்டா கேலக்டோசிடேஸ் ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குது. மற்ற டிஷ்யூல எக்ஸ்பிரஸ் ஆகல. ரீசன் என்ன? L1 ப்ரொமோட்டருக்கு அடுத்து நம்ம ஜீனை கொண்டு போய் வச்சிருக்கோம். அந்த ஜீனோட சேர்த்து என்ஆர்எஸ்சி சீக்வன்ஸ் இருக்குது. அப்ப நியூரான்ல மட்டும்தான் அந்த L1 ஜீன் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆகும். L1க்கு இப்ப L1 ஜீன் அங்கல, L1 ப்ரொமோட்டர் இருக்குது, ப்ரொமோட்டருக்கு அடுத்து லாக்கிசெட் இருக்குது. அப்ப ப்ரொமோட்டருக்கு அடுத்து என்ன ஜீன் இருந்தாலும் சரி அந்த ஜீன் வந்து அங்க எக்ஸ்பிரஸ் ஆயிரும். அப்ப L1 எங்கெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகணுமோ அந்த டிஷ்யூஸ்ல எல்லாமே இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குது. நம்ம ஸ்டெயின் பண்ணி பார்த்தோம் சொல்லி சொன்னால் நியூரான்ஸ் இருக்கிற இடத்துல ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கலர் தெரியும், மற்ற இடத்துல வந்துட்டு இருக்காது. ரைட்டு. அதே இது கீழே உள்ள படத்துக்கு வாங்க. ஸோ ஹியர் the lac-Z gene is cloned with L1 promoter, but there is no NRSC. அந்த நியூரல் ரெஸ்ட்ரிக்டிவ் சைலன்சர் எலமெண்ட் அப்படிங்கிற சீக்வன்ஸை இதுல வைக்கல. இது அப்படியே ஒரு மவுஸ் எம்ப்ரியோக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணும்போது மவுஸ் எம்ப்ரியோல என்ஆர்எஸ்சி இருக்காது L1 பக்கத்துல. அப்ப L1க்கு அடுத்து இருக்கிற ஜீன் வந்து அதை கட்டுப்படுத்துறது வந்து நியூரான்ல மட்டும்தான் இந்த என்ஆர்எஸ்சி சீக்வன்ஸ் என்ன செஞ்சிருக்கோம், L1 எங்க எக்ஸ்பிரஸ் ஆகணுமோ அங்க மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகணும்னு சொல்லிட்டு மற்றதுல எல்லாம் அது போய் சப்ரஸ் பண்ணிருக்கோம். பட் இதுல வந்து பாருங்க என்ஆர்எஸ்சி இல்லை, அதனால அது வந்துட்டு அது L1 எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய செல்லு எல்லா செல்லையும் இது வந்து என்ஆர்எஸ்சி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. அதனால பாத்தீங்கன்னா இந்த கீழே உள்ள படத்துல எம்ப்ரியோட கலரை பாருங்க, ஒரு மாதிரி வயலட் கலர் வந்து பாடி ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் த lac-Z gene has expressed in all the tissues. எல்லா டிஷ்யூலையும். ஏன்னா எதனால அங்க என்ஆர்எஸ்சி சீக்வன்ஸ் இல்லை, சைலன்ஸ் பண்ற அந்த சீக்வன்ஸ் அங்க இல்லை. L1 வந்து சைலன்ஸ் பண்ணணும், L1 சைலன்ஸ் பண்றதுக்கான சீக்வன்ஸ் அங்க இல்லை. அதனால L1 வந்து எல்லா செல்லுலையுமே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குது. ஸோ திஸ் tells the importance of the silencer element. And one more example in human beings. Here the temporal silencer. இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு ஸ்பேசியல் சைலன்சிங். ஸ்பேசியல் மீன்ஸ் பிளேஸ்ல. முதல்ல வந்து பார்த்தது வந்துட்டு L1 என்ஆர்எஸ்சியும் L1க்கு அடுத்து நீங்க L1 ப்ரொமோட்டருக்கு அப்புறம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோ, இது உனக்கு புரிஞ்சுக்கணும். முதல்ல ப்ரொமோட்டர் இருக்கும், ப்ரொமோட்டருக்கு அடுத்து அதுக்கு ஒரு என்ஹான்சர் முன்னாடி இருக்கும். நம்ம என்ஹான்சர் இங்கே போடவே இல்லை, என்ஹான்சரை பத்தி நம்ம முன்னாடி படிச்சிட்டோம். அதனால ப்ரொமோட்டர் இருந்தா கண்டிப்பா என்ஹான்சர் அங்க இருக்கும். அப்ப என்ஹான்சர், ப்ரொமோட்டர், ப்ரொமோட்டருக்கு அடுத்து நாம வந்துட்டு இது எதோட ப்ரொமோட்டர்னு சொன்னா L1 ஜீனோட ப்ரொமோட்டர். அதுக்கு அடுத்த L1 ஜீன் இருக்கணும். பட் நம்ம L1 ஜீனுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன வைக்கிறோம், லாக்-Z வைக்கிறோம். லாக்-Zோட சேர்த்து என்ஆர்எஸ்சி. சரியா? இப்படி மொத்தமா இப்ப என்ஆர்எஸ்சி அங்க இருக்கிறதுனால அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், L1 எங்க எக்ஸ்பிரஸ் ஆகணுங்கிறத என்ஆர்எஸ்சி தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இப்ப என்ஆர்எஸ்சி அங்க இருக்கிறதுனால அது வந்து L1 ஜீன் எந்தெந்த செல்ல இருக்கணுமோ அங்க மட்டும்தான் என்ஆர்எஸ்சி வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கும். மற்ற இடத்துல சைலன்ஸ் பண்ணி விட்டுரும். லாக்-Z ஜீனை வந்து சைலன்ஸ் பண்ணி விட்டுரும். L1 எங்க இருக்கும், நியூரான்ஸ்ல இருக்கும். அப்ப நியூரான்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு லாக்-Z ஜீன் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும். இதுதான் முதல்ல அந்த ப்ரீவியஸ் பேஜில் உள்ள படத்துல. சரியா? அப்ப அடுத்தது என்ன செஞ்சோம், அந்த என்ஆர்எஸ்சி இல்லாமல் ஜீனை வந்து நாம மவுஸ் எம்ப்ரியோல குளோன் பண்ணியிருந்தோம். அப்ப என்ன நடந்தது, பாடியில ஃபுல்லா எல்லா இந்த நியூரான் மட்டும் இல்ல எல்லா செல்லையுமே வந்துட்டு அந்த லாக்-Z ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருந்தது. எதனால, என்ஆர்எஸ்சி இல்லை.
என்ஆர்எஸ்இ இருந்ததுன்னா L1 எக்ஸ்பிரஸ் ஆகல செல்ல மட்டும்தான் அது வந்து எக்ஸ்பிரஷன் இருந்திருக்கும். இப்போ என்ஆர்எஸ்இ இல்லைங்கிறதுனால எல்லா செல்லையும் அந்த ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண விட்டுருச்சு. அதனால அந்த எம்ப்ரியோவே டார்க் கலர்ல இருந்தது. அப்போ அங்கே வந்து பிளேஸ் எந்த டைப் ஆஃப் செல்லில் வந்துட்டு விச் டைப் ஆஃப் செல் ஹேஸ் டு பி சைலன்ஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தோம். ஸோ இதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரல் சைலன்சர். டெம்பரல்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும் அந்த ஜீன் வந்து சைலன்ஸ் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் தி கேஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் த ஹியூமன் குளோபின் ஜீன். ஹியூமன் குளோபின்ல வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 2 டைப்ஸ். யூஸ்வலாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஃபீட்டல் ஹீமோகுளோபின், அடல்ட் ஹீமோகுளோபின்னு சொல்லிட்டு 2 உண்டு. ஃபீட்டல் ஹீமோகுளோபின், ஃபீட்டல் ஹெச்பி, அடல்ட் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லி 2 சொல்லுவோம். The globin will be present in the RBC of fetus, and at the time of birth your fetal hemoglobin, the synthesis is stopped, and you will produce only the adult hemoglobin. எம்ப்ரியானிக் ஸ்டேஜில், அதாவது டெவலப்மெண்ட் நடந்து டெலிவரி நடக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீட்டல் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லிட்டு ஹீமோகுளோபின்ல ஸ்ட்ரக்சரல் வேரியேஷன் கொஞ்சம் சின்ன மைனர் சேஞ்ச் இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் வந்து சர்க்குலேஷன் வந்து ஆக்சிஜன் வில் பி சப்ளைடு ஃப்ரம் த மதர்ஸ் பிளட். எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜனை மதரோட பிளட்ல இருந்து தான் எடுத்துக்கிடும். அப்போ ஹீமோகுளோபின் அதுக்கு தகுந்தபடி அங்கே இருக்கும். பட் ஆஃப்டர் த டெலிவரி த இன்ஃபேண்ட் ஹேஸ் டு அக்யூர் ஆக்சிஜன் ஃப்ரம் தி அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்ல இருந்து தான் ஆக்சிஜன் எடுத்துக்கிடணும். அதுக்கு முன்னாடி பிளட்ல டிஃப்யூஸ் ஆகி வர்றதை எடுத்துக்கிடும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆக்சிஜனை அட்மாஸ்பியர்ல இருந்து எடுக்கணும். அப்போ அதுக்கு தகுந்தபடி அங்கே ஆர்பிசி வந்து ஆர்பிசியில் இருக்கிற குளோபின் வந்துட்டு மாடிஃபை ஆகணும். அந்த மாடிஃபைடு குளோபினை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அடல்ட் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இருக்கிறது வந்து ஃபீட்டல் ஹீமோகுளோபின். முதல்ல இந்த பேசிக் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ த ஃபீட்டல் குளோபின் ஜீன் இஸ் ஆக்டிவ் ஃப்ரம் அபவுட் 12th வீக் அன்டில் பர்த். நம்ம எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்ல ஹியூமன் பீயிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்டல் ஹீமோகுளோபின் ஜீன், அந்த ஜீன் இருக்கு இல்லையா, ஜீன் வந்து 12th வீக்ல இருந்து நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள 12 வாரம் ஆனதுலேருந்து, அதாவது 3 மாசம்னு வச்சுக்கோங்களேன், 3வது மாசத்துலேருந்து ஃபீட்டல் குளோபின் ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம பிறக்கிற வரைக்கும் அந்த ஜீன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் தி அடல்ட் குளோபின் ஜீன் இஸ் ஆக்டிவேட்டட் அட் த டைம் ஆஃப் பர்த். நம்ம என்னைக்கு பிறக்கிறோமோ பிறந்த டைம்ல இருந்து நமக்கு வந்து அடல்ட் ஹீமோகுளோபின் எக்ஸ்பிரஸ் ஆகணும். அண்ட் there is a hereditary disease in which the fetal hemoglobin in adult has been observed. சில ஹெரிடிட்டரி டிசீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டோட பாடியிலையுமே வந்துட்டு ஃபீட்டல் ஹீமோகுளோபின் வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்போ ஸ்டாப் ஆகணும்? அட் த டைம் ஆஃப் பர்த். பிறந்த உடனே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹீமோகுளோபின் வந்துட்டு ஸ்டாப் ஆயிருக்கணும், ஃபீட்டல் ஹீமோகுளோபின். ஆனால் நமக்கு வந்துட்டு பிறந்து கொஞ்ச நாள் இல்லை, அதுக்கப்புறமும் சில ஃபேமிலிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்டல் ஹீமோகுளோபின் வந்து ஸ்டாப் ஆகாமல் அடல்ட் ஹீமோகுளோபின் அவங்களுக்கு இருக்காது. அப்போ அடல்ட்லேயுமே ஃபீட்டல் ஹீமோகுளோபின் வந்து இருக்கிறது வந்து ஒரு ஹெரிடிட்டரி ப்ராப்ளம். இது வாட் இஸ் த ரீசன்? ஸோ த ரீசன் இஸ் த மியூட்டேஷன் இன் எ பர்டிகுலர் ரீஜன் ஆஃப் டிஎன்ஏ that silences the fetal globin gene at the time of birth. Fetal globin gene வந்துட்டு at the time of birth the fetal globin gene has to be silenced. This is fetal hemoglobin gene, and we will assume that the silencer is present here. And at the time of what should happen, this silencer must silence this the fetal hemoglobin at the time of birth. பட் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்கிறது இல்லை. எப்படி இது சைலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் கண்டைன்ஸ் தி பைண்டிங் சைட். நார்மலாக யூஸ்வலாக நடக்கிறது இப்படி தான் நடக்கணும். சைலன்சர் வந்து ஃபீட்டல் ஹீமோகுளோபினை போய் சைலன்ஸ் பண்ணணும் இதோட ப்ராடக்ட் போயிட்டு.
So this silencer sequences has binding sites for these two transcription factors, GATA1 and BCL11A. அப்ப இந்த silencer regionல this is one transcription factor, another transcription factor, GATA1 and BCL11A. இந்த ரெண்டும் வந்து அந்த இடத்துல போய் பைண்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல என்ன நடக்கும் அப்படின்னா பைண்ட் பண்ணது. And the binding of these GATA1 and BCL11A recruits the modification enzymes. Recruitனா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், it selects. இந்த இடத்துக்கிட்ட நான் இப்போ சைலன்சருக்கும் ஃபீட்டல் ஹீமோகுளோபினுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக போட்டிருக்கேன். இப்போ இந்த இது சப்போஸ் ஒரு லூப் ஃபார்ம் ஆகுதோ அல்லது பக்கத்திலே இருந்ததுன்னு வச்சுங்களேன், இப்படி பக்கத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் எது ஹீமோகுளோபின் ஜீன், ஃபீட்டல் ஹீமோகுளோபின் ஜீன் இப்படி இருக்குது இருந்ததுன்னா இந்த பைண்டா இது இந்த GATA1 அண்ட் BCL11A பைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கிட்ட என்ன வரும், ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் என்சைம்ஸ் ஆர் ரெக்ரூட்டட் ஹியர். இந்த ரெண்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டரும் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் என்சைம்ஸை இந்த இடத்துக்கு கொண்டு வரும், இந்த ஃபீட்டல் ஹீமோகுளோபின் ஜீன் இருக்கிற இடத்துக்கு. And so that what will happen, formation of deacetylated and repressive nucleosomes. So due to the recruitment of histone modification enzymes, histone modification enzymes இந்த இடத்துக்கிட்ட வந்த உடனேயே ஃபீட்டல் ஹீமோகுளோபின் ஜீன் இருக்கு இல்லையா, நம்ம சைலன்சரையும் ஃபீட்டல் ஹீமோகுளோபின் இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் பார்த்துட்டு இருக்கோம். So the silencer has a binding site for GATA1 and BCL transcription factor. After binding of these two transcription factor, the histone modification enzymes are recruited here. இந்த இடத்துக்கிட்ட மாடிஃபிகேஷன் என்சைம்ஸ் எல்லாம் வந்துடுது. வந்த உடனே அது என்ன செய்யுது, பக்கத்தில் இருக்கிற ஃபீட்டல் ஹீமோகுளோபின் ஜீன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற அசிட்டைல் குரூப்ஸ் எல்லாத்தையுமே, ஹிஸ்டோன்ல இருக்கிற அசிட்டைல் குரூப்ஸ், தே ஆர் ரிமூவ்ட். தட் இஸ் கால்டு deacetylation. Acetyl groups are removed by the deacetyl, there is acetylases. அசிட்டைலேஸ் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய H1 இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல ஃபீட்டல் ஹீமோகுளோபின் ரீஜன்ல ஹிஸ்டோன் அந்த இடத்துல இருக்கும். அந்த ஹிஸ்டோன்ல இருக்கக்கூடிய அசிட்டைல் குரூப் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அசிட்டைல் குரூப் இருக்கிற வரைக்கும் குரோமேட்டின் லூஸா இருக்கும். அசிட்டைல் குரூப் போயிருது, அதோட சேர்த்து மெத்தில் குரூப், தட் இஸ் ட்ரைமெத்திலேஷன் அக்கர்ஸ். இந்த இடத்துல அசிட்டைல் குரூப் ரிமூவ் ஆயிருது, மெத்தில் குரூப் ஆட் ஆகுது, அது ட்ரைமெத்திலேஷன். மெத்தில் குரூப் இந்த இடத்துல போய் ஆட் பண்ணுது அந்த ஃபீட்டல் ஹீமோகுளோபின் இருக்கிற இடத்துல. அசிட்டைல் குரூப் ரிமூவ் ஆச்சுனாலும் சரி, மெத்திலேஷன் நடந்தாலும் சரி, the gene will get the gene expression will get repressed. அங்க ரெப்ரஸ் ஆயிருது. அப்ப இந்த மாடிஃபிகேஷன் என்சைம் வந்த உடனே அந்த இடத்துல அசிட்டிலேஷனும் டிஅசிட்டிலேஷனும் ட்ரைமெத்திலேஷன் நடக்குது. எந்த இடத்துலங்கிறது நம்ம முன்னாடியே இது சொல்லியிருக்கேன். இந்த ரீஜன் வந்துட்டு H3K27 ட்ரைமெத்திலேஷன் அப்படிங்கிறது. இந்த நியூக்ளியோசோம்ல இந்த ட்ரைமெத்திலேஷன் நடக்கிறதுனால தி ஜீன் எக்ஸ்பிரஷன் இஸ் ரெப்ரஸ்ட். ஃபீட்டல் ஹீமோகுளோபின் எக்ஸ்பிரஷன் ரெப்ரஸ் ஆயிரும், எக்ஸ்பிரஸ் ஆகாது. எப்போ, அட் த டைம் ஆஃப் பர்த். இவ்வளவும் நீங்க நானும் எல்லாம் பிறக்கிற அன்னைக்கு நடந்திருக்கு நம்ம செல்லுல. அதனாலதான் உங்களோட பாடியில என்னோட பாடியில எல்லாத்துலயுமே நமக்கு அடல்ட் ஹீமோகுளோபின் இருக்கு. எனக்கு ஃபீட்டல் ஹீமோகுளோபின் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரும் சந்தேகம் இருந்ததுன்னா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை, இது வரைக்கும் இத்தனை வயசு வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு சிம்டம் வந்து அது காமிச்சிருக்கும். ரைட்டு. இப்ப இந்த எப்படி வந்துட்டு அடல்ட் ஹீமோகுளோபின் இந்த மியூட்டேஷன் நடந்ததுனால ஏன் அவங்களுக்கு சிந்தசிஸ் ஆகல? மியூட்டேஷன் இந்த ரீஜன் ஆஃப் டிஎன்ஏ, இந்த சைலன்சர் ரீஜன்ல மியூட்டேஷன் நடந்துருது. அப்ப என்ன நடந்திருக்கும் அதையும் பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து மியூட்டேஷன் நடந்த இண்டிவிஜுவல் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். திஸ் இஸ் த சைலன்சர் ரீஜியன். சைலன்சர் பக்கத்துலேயே நான் போட்டுக்கிறேன் ஜீனு. என்ன ஜீன்? ஃபீட்டல் ஹீமோகுளோபின் ஜீன். And this is silencer. So if the silencer sequences, in the silencer sequence, if it has mutation for
மியூட்டேஷன் அட் எனி சைட், ஏதாவது ஒரு சைட்ல இங்க மியூட்டேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சைலன்சர்ல மியூட்டேஷன் இருந்தா என்ன ஆகும்? These two transcription factors GATA1 and VCL 11A, they cannot bind at the silencer. சைலன்சர்ல போய் அது பைண்ட் பண்ண முடியாது GATA1, ஏன்னா அங்க மியூட்டேஷன் நடந்திருக்கு இல்லையா, டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. that prevents the binding of transcription factors. இது ரெண்டும் அங்க பைண்ட் பண்ணாது. பைண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னால் the histone modification enzymes, they cannot be recruited. histone modification enzymes, histone modification enzymes வந்து அந்த இடத்துக்கிட்ட ரெக்ரூட் ஆகாது. ஏன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அங்க போய் பைண்ட் பண்ணாதான் மாடிஃபிகேஷன் என்சைம் அங்க வர முடியும். if the modification enzymes are not recruited, then there will be no deacetylation on the nucleosomes in the fetal hemoglobin gene. So that fetal hemoglobin gene இருக்கிற இடத்துல நியூக்ளியோசோம்ல வந்துட்டு டீஅசிட்டிலேஷன் அங்க வந்து நடக்காது. டீஅசிட்டிலேஷன் நடக்காது, ட்ரைமெத்திலேஷனும் நடக்காது. அப்ப ரெண்டு நடக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் the gene remains in the expressed state, எக்ஸ்பிரஸ் ஆகி அப்படியே தான் இருக்கும். அப்ப பிறந்ததுக்கு அப்புறமும் ஃபீட்டல் ஹீமோகுளோபின் ஜீன் வந்து சிந்தசிஸ் ஆகி அவங்களுக்கு அடல்ட்லயுமே அந்த ஜீன் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ரோல் ஆஃப் silencer in the expression of genes. And thank you for your attention. Thank you.